எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். புதுவை தொலைக்காட்சி கோடை விழாவை முன்னிட்டு மிக அருமையான ஒரு பட்டிமன்றத்தை இங்கே நடத்தி எங்களையெல்லாம் அழைத்து பேச வைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு வாய்ப்பளித்த புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்துக்கு எங்களுடைய வணக்கங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை தங்கள் வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற சுவைஞர் பெருமக்கள், இந்த நிகழ்ச்சியிலே, இந்த பட்டிமன்ற நிகழ்விலே பங்கேற்று சிறப்பாக வாதிட வருகை தந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். ஒரு நல்ல தலைப்பு இன்றைக்கி நமக்கு பட்டிமன்றமாக கொடுத்துருக்குறாங்க. மனமகிழ்வான வாழ்க்கைக்கு ஏற்ற இடம் நாட்டுப்புறமா நகர்ப்புறமா? கொஞ்சம் பழைய தலைப்பு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி காலத்தினுடைய தேவை. நம்ம கிராமமாக நகரமானு கூட அந்த பொருளை சிந்திக்கலாம். மனமகிழ்வான வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் வாழ்க்கை என்பது பொதுவானது தான். பிறக்கின்ற அத்தனை பேரும் வாழ பிறந்தவர்கள் தான். ஆனால் அந்த வாழ்க்கையில் மனிதன் எப்படி வாழ்கிறானோ அதை வச்சு தான் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு தீர்மானிக்க முடியும். இன்றைக்கி பொதுவாக ஒரு 2 பேர் சந்தித்தா கூட அந்த காலத்திலலாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னா, எப்படிங்க இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, நிலத்தில் என்ன வச்சுருக்கிறீங்க, பெரிய பிள்ளை எங்கே இருக்கார், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிங்களா, இப்படி தான் ஆரம்பித்து பேசின்னு இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் சந்திக்கும்போது நல்லா இருக்கீங்களா சார் கேட்டு முடிக்க மாட்டார். அதுக்குள்ளே அவர் சொல்லுவார், என்னத்தங்க சொல்கிறது, நான் ரொம்ப நாளாக இந்த சர்க்கரை வியாதி வந்து இரத்த கொதிப்பு வந்து என் வாழ்க்கையை பாடாப்படுத்துது. அப்படிங்களா, எந்த டாக்டரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு பேசின்னு இருப்பாங்க. கடைசியில் எங்கே போய் அந்த பேச்சு முடியும் அப்படின்னா, உங்களுக்கு எனக்கும் தாங்க இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, எனக்கு எவ்வளோ இருக்குது. இது இன்னும் பெரிய பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் மாதிரியும், அதை வந்து வச்சுக்கின்னு ஏதோ பரிசு வாங்குற மாதிரியும் தங்கள் சுய சோகத்தை, வாழ்க்கையில் கிடைக்காத மகிழ்ச்சிகளை பகிரக்கூடிய மனநிலை இன்றைக்கி மக்கள் மத்தியில் நிரம்பி போச்சு. வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு சுகமாக இருக்கிறத விட சுமையாக இருக்கிறது தான் அதிகம் நினைக்கிற ஒரு காலகட்டம். அதனால் இந்த வாழ்க்கையில் மனமகிழ்ச்சி என்பது எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்ற ஒரு விவாதத்தை தான் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நாம் நினைக்கிற நாட்டுப்புறங்களும் நாம் நினைக்கிற நகர்ப்புறங்களும் புதுச்சேரியை தாண்டி பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், புதுச்சேரியில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பொதுவாக ஏன் இந்த தலைப்புக்குள்ளே நான் போகலை அப்படின்னா, இங்கே பேச வந்திருக்கிற அறிஞர் பெருமக்கள்லாம் விரிவாக அதை பற்றி பேசுவாங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நடுவர் கூறியது போல்னு நான் ஏதோ சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லிட்ட மாதிரி அதை வச்சு அவங்க பேச்சை தொடங்குவாங்க. ஒரு அருமையான ஒரு தலைப்பு, மன மகிழ்வான வாழ்க்கைக்கு ஏற்ற இடம் நாட்டுப்புறமா நகர்ப்புறமா? இப்போ நாட்டுப்புற அணி, அந்த அணியிலே முதன்மை பேச்சாளராக பேச வருகை தந்திருக்கிற பொறியாளர் தேவதாஸ் அவர்கள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றிருக்கிறார். சமீபத்தில் மிக சிறந்த கவிஞர், மிக சிறந்த எழுத்தாளர், மிக சிறந்த தமிழ் உணர்வாளர். பேச வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரி சுகந்தி அவர்கள், அவரும் ஒரு பள்ளி ஆசிரியர், சிறந்த படைப்பாளி, கவிஞர். சமீபத்தில் திருக்குறள் மாதிரி ஒரு அருமையான நூலை அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அணியில் அவருக்கு பெருமை சேர்ப்பதற்காக எங்கள் இலக்கிய குடும்பத்தினுடைய மூத்த தலைவர், கவிஞாயிறு என்று நாங்கள்லாம் அன்போடு அழைக்கக்கூடிய அண்ணன் முருகுமணி அவர்கள்
இவங்க 3 பேரும் நாட்டுப்புறம்தான் மனமகிழ்வான வாழ்க்கைக்கு ஏற்ற இடம் அப்படின்னு பேச வந்திருக்கிறாங்க. உட்காருங்க. இந்த பக்கம் இல்லை என்ன நாட்டுப்புற வாழ்க்கையில் என்னங்க பெரிய மன மகிழ்ச்சி வந்துட போகுது, நகர்ப்புறத்தில் தான் அது கிடைக்கும் அப்படின்னு பேசுவதற்காக முதன்மை பேச்சாளராக என்னுடைய அருமை நண்பர் பேராசிரியர், விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற விக்கிரவாண்டி அன்னியூர் கலைக்கல்லூரியினுடைய முதல்வர் உரு அசோகன் அவர்கள் மிக சிறந்த பேச்சாளர், அவர்கள் பேச வந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து என்னுடைய அருமை சகோதரி தாகூர் கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், மிக சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், பல நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிற பேராசிரியர் ரேவதி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்திலே ஒரு இளைய தம்பியாக, தம்பி அவங்க அப்பா பேர் ஜீவானந்தம், அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜீவானந்தம் விஜய் அவர்கள் நகர்ப்புறம்தான் அப்படின்னு பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆக இப்போது பட்டிமன்றம் முறைப்படி தொடங்குகிறது. பேச்சாளர் பெருமக்கள் அவர்களுடைய அணிக்கு பெருமை சேர்த்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல மனமகிழ்வான வாழ்க்கைக்கு ஏற்ற இடம் நாட்டுப்புறமே என்ற அணியிலே பேசுவதற்காக அருமை நண்பர் தேவதாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த கோடை விழா நிகழ்விலே பங்கேற்க வாய்ப்பளித்த புதுச்சேரி தொலைக்காட்சிக்கும் இதை கண்டுகளிக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மனத்தை ஆள்பவன் மனிதன். அவனுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்மளுடைய மூளையில் சில வேதி வினைகள் நடைபெறும். டோபமைன், என்டோப்ரின், செரட்டோனின், ஆக்சிடாசின், இந்த 4 சுரப்பிகள் சுரந்தால் தான் மன மகிழ்ச்சியை மனிதனால் உணர்த்த முடியும். இதுதான் அறிவியல் கண்ணோட்டம். அதற்கான காலம் அமைத்து கொடுக்கறது என்னன்னு பார்த்திங்கன்னா அது நமக்கு நாட்டுப்புறத்தில் தான் இருக்குது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னு கேளுங்க. இன்றைக்கு இந்தியாவினுடைய தலைநகரத்தை பார்த்திங்கன்னா புதுடெல்லி. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் விலை உயர்ந்த காரு 10-30 லட்சம் 40 லட்சம் 1 கோடி கூட கார் வாங்கி வச்சுக்கிறான். ஆனால் அவனால் மகிழ்ச்சியாக அதை ஓட்ட முடியல. ஏன் சொன்னீங்கன்னா அந்த அளவுக்கு அங்கே பொல்யூஷன், காற்று மாசு அடைஞ்சிருக்குது. வண்டியை வெளியே எடுத்துன்னு போக முடியாது. ஓர் இலக்க எண் கொண்ட வண்டியை ஒரு நாள் ஓட்டுங்க, 2 இலக்க கொண்ட வண்டியை ஒரு நாள் ஓட்டுங்க. இல்லாட்டா எல்லோரும் பொதுவாக பேருந்தில் போங்க, இல்லை தொடர் வண்டியில் போங்க, இல்லை வேலைக்கே வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க, பள்ளிக்கூடத்தெல்லாம் வராதிங்க, ஆன்லைனில் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அரசு கதறுது. அந்த அளவுக்கு ஒரு தூய காற்று இல்லை, தூய தண்ணீர் இல்லை. இந்த மாதிரியான நகர்ப்புறத்தில் எப்படி ஒரு மன மகிழ்வான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? அதே நேரத்தில் நீங்கள் நாட்டுப்புறத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். காலையிலே பார்த்திங்கன்னா இயற்கையான அந்த இயற்கை காட்சிகள், பசுங்கொடிகள், நீர்நிலைகளில் பார்த்திங்கன்னா குளத்தில் துள்ளுற கெண்டைகள், நீரில் பாயிற தவளைகள், பட்டாம்பூச்சிகள், தும்பிகள், அந்த மரங்களில் இருக்கின்ற பறவைகளிடம் அந்த மன குதூகலத்தை ஏற்படுத்துகின்ற ஓசைகள், இதெல்லாம் நமக்கு மனமகிழ்வான வாழ்க்கைக்கு ஏதுவாக அமையுது. இன்னும் கேட்டிங்கன்னா நாட்டுப்புறத்தில் இருக்கிறவங்களாம் வெடிகாலையில் ஏந்துருவாங்க. மம்டி எடுத்துக்கின்னு காட்டுக்கு போகிறேன், வயக்காட்டுக்கு போகிறேன், வயல்வெளிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தங்களோட வேலையை கோழி கூவுறதுக்கு முன்னே ஆரம்பிச்சிடுவாங்க. நண்பர் தேவதாஸ் அவர்கள் நாட்டுப்புறத்தில் மட்டும் யாரும் காலையில் எழுந்திருக்கிறதில்ல. நகர்ப்புறத்துலேயும் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் 4 மணிக்கெல்லாம் எல்லாம் நடைபயிற்சிக்கு போகிறாங்க. நகர்ப்புறத்தில் ஏந்துக்கலாம். ஆனால் நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இரவு 1 மணி 2 மணி வரலும் செல்லை நோண்டின்னு படுத்துன்னுட்டு வெடிக்கால ஏற்றுக்கிறது நீங்கள் நாட்டுப்புறத்தில் இருக்கிறத விட நகர்ப்புறத்தில் கம்மியாக தான் இருப்பாங்க. நீங்கள் 3 மணிக்கு எழுந்தவொடனே முனிவன் சொல்கிறாங்க, 4 மணிக்கு எழுந்தவொடனே ஞானின்றான், 5 மணிக்கு எழுந்தவொடனே அறிஞர்னு சொல்கிறான், 6 மணிக்கு எழுந்தவொடனே மனிதன்றான். அதுக்கு மேலே இருக்கிறவொன்னே என்ன சொல்கிறதுன்னு நீங்களே பார்த்துக்கணும். ஏன்னா நகர்ப்புறத்தில் நடுவர் சொல்கிறார்ல, 7 மணிக்கு மேலே அவன் அலாரம் வச்சு எழுந்துக்கிட்டு வாக்கிங் போகிறேன்னு சொல்லுவான். எனக்கு சுகர் இருக்குதுங்க, எனக்கு பிபி இருக்குதுங்கன்னு வாக்கிங் போகிறேன்னு தொப்பி போட்டுக்கின்னு போவான். அவன் போகிறது குறைக்கு ஒரு நாய் வர ஈத்துன்னு போவான். அது நாய் இவனை ஈத்துன்னு போதா இல்லை நாய் இவன் ஈத்துன்னு போகிறான்னு தெரியாத அளவுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமற்ற சூழல். அவனுடைய உணவு அந்த மாதிரி இருக்குது. இரவு நேரத்தில் அவன் 1 மணி 2 மணி வரை வீழ்ச்சி நிற்கிறான்.
அவன் உணவு பார்த்திங்கன்னா ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றான். ஆனால் இந்த மாதிரியான சிக்கல்லாம் நாட்டுப்புறத்தில் கிடையாது. ஒரு சின்ன தலைவலி வந்துச்சாலோ, இல்லை ஒரு காய்ச்சல் வந்தாலோ, இல்லை ஒரு தும்மல் வந்தாலோ நாட்டுப்புறத்தில் உடனே ஒரு தலையில் ஒரு பத்து போட்டுருவான், இல்லை ஒரு கஷாயம் வச்சு கொடுத்து அந்த ஜுரத்தை உடனே போக்கி விட்ருவான். ஒரு தண்ணியை சுட வச்சு எலுமிச்சம்பழம், இஞ்சி, வேப்பங்குழந்தெல்லாம் போட்டு ஆவி பிடிச்சி வேது பிடிச்சி உடனே போக வச்சிடும். இதே நீங்கள் நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர்கிட்ட போய், ஐயா எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்குது, ரன்னிங் நோஸுங்க, தொடர்ந்து தும்மல் வருதுங்கன்னொன்னே, அப்படிங்களா உங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று எழுதுவார். கடைன்னு எழுதுவார். அது எழுதுகிற அவருக்கும் அந்த மருந்து கடையில் இருக்கவங்க 2 பேருக்கு தான் அதில் புரியும். அதில் இருக்கிற மருந்தெல்லாம் எழுதி அதை வாங்கி அவங்க கொடுத்து இப்படியா வாழ்க்கை. ஆனால் நீங்கள் நாட்டுப்புறத்தில் பார்த்தீங்கன்னா மனித நேயம் அதிகமாக இருக்குங்க. ஒருத்தனுக்கு அடிபட்டுருச்சு, இல்லை ஒரு வீடு தீ பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, உடனே அங்கே இருக்கிறவன் அக்கம் பக்கத்தெல்லாம் ஓடி வருவான். ஓடி பிடிச்சி கிணத்துலேருந்து தண்ணி ஏறான், அந்த வாய்க்கால் தண்ணி பிடி, வீட்டில் இருக்கிற வாளி எடுத்துடுவான், தண்ணி போட்டு அணைங்க, அப்படி போட்டு எல்லாத்தையும் செஞ்சு உடனடியாக மறைச்சுவான். ஒருத்தனுக்கு பாம்பு கடிச்சு விழுந்துட்டான்னு வச்சுங்க, அவனை பக்கத்தில் இருக்கிற ஒரு கயிறு கட்டில் தூக்கி போட்டு நுரத்தாள்ற மாதிரி இருக்கும். அவனை அதே நேரத்தில் அந்த கடித்த பாம்பை அடித்து கையில் எடுத்துன்னு ஓடுவானுங்க. வேகமாக போய் மருத்துவர்கிட்ட பார்த்து அதுக்கான மருந்து போட்டு அவனை உரிப்பான். ஆனால் நீங்கள் நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவத்துக்கு அவங்க நகரத்துக்கு தானே வராங்க. அங்கே கிராமத்தில் இப்போ நல்ல மருத்துவம்லாம் எல்லா இடத்துலையுமே இங்கே நல்ல உடனடி மருத்துவம் கொடுக்குற வசதிகள்லாம் வந்துடுச்சு. இந்த நகர்ப்புறத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 2 பேர் இடிச்சுன்னு விழுந்து மண்டையில் அடிபட்டு ரத்தம் சொட்ட கிடப்பான், வண்டி விழுந்து கிடக்கும். நீங்கள் கூட போகிறவன் உடனே போய் உதவி செய்வானன்னு பார்த்தா வண்டியை நிறுத்திட்டு பேக்கெட்லேருந்து செல்ஃபோனை எடுத்து வீடியோவை ஆன் பண்ணி அவன் கொடூரமாக அவனுக்கு வர ரத்தத்தையும் அந்த நிகழ்வுகளையெல்லாம் படம் பிடிச்சி உடனே ஸ்டேட்டஸில் போட்டு ஃபேஸ்புக்கில் போடுவான், வாட்ஸ்அப்பில் போடுவான், இன்ஸ்டாகிராமில் போடுவான், போட்டு லிங்க் பண்ணி அதை ஷேர் பண்ணி விட்டு எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது இதெல்லாம் பார்ப்பான். எங்கே இருக்குதுங்க மனித நேயம்? எங்கே இருக்குது மனித நேயம் சொல்லுங்கள்? இதுதான் நாட்டுப்புறத்துக்கும் நகர்ப்புறத்துக்குமான ஒரு மனித நேயம். இது இந்தியாவின் இதயமே அந்த கிராமப்புறங்களில் தான் இருக்குது. நீங்கள் இன்னும் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு சென்னையில் பொங்கல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னையே விரிச்சோடி கிடக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் சொந்த ஊருக்கு ஓடுவான். சொந்த ஊரில் போய் ஒரு வாரத்துக்கு முன்னையோ ஒரு மாதத்துக்கு முன்னையோ எத்தனை வண்டிகளும் முன்பதிவு செஞ்சுட்டு எடுத்துன்னு ஓடுவான். எல்லா வண்டியும் கூடுதல் பேருந்தெல்லாம் விடுவாங்க. என்ன காரணம்? அவன் சென்னையில் உழைப்பு பிழைக்க வந்தால் கூட அவனுடைய சொந்த ஊரில் போய் இருக்கிறது அவனுக்கு மகிழ்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மாமன், மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, அண்ணன், தம்பி எல்லாருமே அந்த இடத்துல இருப்பாங்க. அவனுடைய அந்த விழா காலத்தில் அவன் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறான்றதை பார்த்தாலே உங்களுக்கு அந்த இது தெரிந்ததுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த மன மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இந்த நாட்டுப்புறமே காரணம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர் தேவதாஸ் ரொம்ப சிறப்பாக நாட்டுப்புற வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய செய்திகளை அவர் சொன்னார். நாட்டுப்புறத்தில் தான் நம்ம குளம், ஏரியெலாம் பார்க்க முடியுது. கிராமத்தில் இருக்கிற அந்த வசதிகள் நகரத்தில் இல்லை. ஆனால் ஒரு காலத்தில் இருந்திருக்கும். இன்றைக்கி பல இடங்களில் அது இருக்குதான்னு தெரியல. நான் கூட சின்ன பையனாக இருக்கும்போது இந்த தாமரை குளம், அள்ளி குளத்துலலாம் போய் குளிப்போம், அந்த பூவெல்லாம் பறித்து விளையாடின்னு இருப்போம். இப்போ அதெல்லாம் எங்கே இருக்குது? இப்போ கிணத்துல போய் குளிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாறி போய் கால மாற்றம் எப்படி இருக்குதோ அது மாதிரி பல மாற்றங்கள் இருக்குது. ஆனால் உண்மையிலே அது உணர்வுபூர்வமாக ஒரு அழகியலுக்கான ஒரு அழகாக இருக்கும். அது பார்க்கும்போது ஒரு வயல்வெளியில் நடந்து போகும்போது இந்த வேலியில் நாங்களாம் சின்ன பசங்களாக இருப்போம். அப்படி தான் வேலியில் ஓணாம் பிடிக்க போவோம், தும்பி பிடிக்க போவோம். பல பேருக்கு இப்போ தும்பினா என்னன்னு தெரியல, பட்டாம்பூச்சின்னா தெரியாது. எல்லாமே மாறி போச்சு. கிராமத்தில் நீங்கள் இந்த நிறைய பழங்கள்லாம் இருக்குது, கலாக்கா அந்த மாதிரிலாம் நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். அந்த மாதிரி சுவடுகளே இப்போ இருக்குதா அப்படின்ற அளவுக்கு கிராமங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் நிறைய தன்னுடைய தன்னிலையை இழந்து வர அந்த நினைவுகள்லாம் சொன்னார். அதெல்லாம் இல்லைங்க, அவர் ஏதாவது சொல்லுவார். அப்படிலாம் நகர்ப்புறம் ஒன்றும் சாதாரணமானது கிடையாது.
அப்படின்னு துடிச்சு நிற்கிறார் பேராசிரியர் அசோகன். வாங்க, நகர்ப்புறமே என்ற அணியில் அவர் என்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் நல்ல பதில் சொல்லுங்கள். புதுச்சேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்து, நடுவர் அவர்களே, எதிரணி தலைவர் அவர்கள் ஏதோ மாயமான உலகத்திலேருந்து வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் விவரம் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தாடியெலாம் வச்சுக்கிட்டனால கவலையில் இருக்கார். அவர் தேவதாசாவே இருக்கிறார். ஏங்க, நாயை வச்சு கூட நடந்து போனால் அவனுக்கு இவருக்கு என்ன, நாய் இல்லாத தனியாக போனால் இவருக்கு என்ன? பாருங்கள், நாங்கள் ஜாலியாக காலையில் எழுந்து வாக்கிங் போகிறோம், கூட எங்கள் நாயை கூட்டும் போகிறோம், அதுவும் சந்தோஷமாக வச்சுருக்குறோம். உங்களுக்கு என்ன? இல்லை, அதை சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாரு. கட்டாயம் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க என்னமோ கிராமம் சொல்கிறீங்களே, கிராமங்கள்லாம் இன்றைக்கி எப்படி இருக்குது? கெண்டை துள்ளு தான், மயில் ஆடு தான். எங்கெங்க இருக்குது? எந்த உலகத்தில் இருக்கிறீங்க? கல்வி வேணும்னா நகரம் வேணும், வேலை வாய்ப்பு வேணும்னா நகரம் வேணும், பொருளாதாரம் வேணும்னா நகரம் வேணும், சம்பாதிக்கணும்னா நகரம் வேணும். பேராசிரியர் சந்தோஷமா அசோகன் இருக்கு. அவர்களே, பேராசிரியர், கல்வி வேணும்னா நகரம் வேணும் அப்படின்னீங்க. நீங்கள் எந்த கல்லூரியில் பணியாற்றுறீங்க? ஐயா, நான் இருக்கிறது கிராம கல்லூரியில் தான். நான் சந்தோஷமாக இருக்கிறேன் உங்கள்கிட்ட சொன்னேன். மகிழ்ச்சி. நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது சந்தோஷன்றது மன மகிழ்ச்சி. எந்த இடம், பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்களா, மதிப்பெண் எடுக்கிறாங்களா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளை நல்லா படிக்கிறான், டவுனில் படிக்கிறான், நல்ல மார்க் எடுக்கிறான், சந்தோஷமாக இருக்குது. கிராமத்தில் இருக்கணும்னு சொல்கிறீங்களா? அதே போல் ஒன்று சொன்னீங்களே இப்போ நடுவரவில், வீட்டில் ஏதோ சத்தம் வந்தால் எட்டி பார்ப்பான் பக்கத்து வீட்டுக்காரன்னு. இது கிராமத்தில் பெரிய அவஸ்தை. தொந்தரவு கொடுக்குதே பக்கத்து வீட்டுக்காரன் தான். பிரச்சனையை நாங்களே பேசி முடிச்சுக்குவோம். நீங்கள் புரிஞ்சுக்கணும். நகரத்தில் சொல்லுங்க ஐயா. அதாவது ஆதரவு தருவாங்கன்னு சொன்னதவரை எட்டி பார்ப்பாங்கன்னு சொல்லுங்க. இல்லை, ஆதரவு தரமாட்டான் ஐயா, வம்பே அவன் தான் ஐயா. வந்து பேசுகிறவன் தான் வம்பு அழுத்தி விட்டு போவான். என்னம்மா இந்த பஞ்சாயத்து எதுக்கு? நகர் பகுதியில் நாங்களே சண்டை போட்டுக்கோ, நாங்களே ஒன்றா கூடிக்குவோம். இந்த நிமிஷம் சண்டை, அடுத்த நிமிஷம் சண்டை இல்லை. இப்போ நீங்கள் திருமணமான உடனே கம்மாக்கரை கூட்டும் போனீங்களா, பீச்சு பார்க் கூட்டும் போனீங்களா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள எங்கே போனால் சந்தோஷமாக இருக்குமோ அங்கே தான் கூட்டும் போனோம். வா வயல்வெளிக்கு போகலாம், இங்கே வா குளத்தை பார்க்கலாம், ஏரி, இதையே பார்ப்பாங்க. சந்தோஷமான இடம்னு சொன்னால் பீச்சு, பார்க்கு, சினிமா தேட்ரு, இதெல்லாம் எங்கே இருக்குது? நகரத்தில் தான் ஏன் இருக்குது. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, வானத்தையே அப்படியே வில்லா வளைச்சி அதெல்லாம் அங்கே கிராமம்லாம் இப்போ மாறிடுச்சு ஐயா. நகர் பகுதியில் எங்கள் வீடு சந்தோஷமாக இருக்குமா? இப்போ இங்கே புழுங்குதுன்னு வச்சுங்க, உடனே ஏசி போடுங்க, 2 டன்னை போடுங்க, குழுன்னு அப்படியே இமாலயன் கூல்னு சொல்கிறான். கிராமங்களை நீங்கள் திறந்து வச்சா கொசு கடிக்குது, சாப்பிட்ற சாப்பாட்டு உணவு முறை சரியில்லை சொன்னீங்களே. நகரத்தில் கொசுவே கடிக்காதா? கொசு இருந்தாலும் நாங்கள் வலை போட்டுக்கோங்க ஐயா. எங்கள் பிரச்சனை எங்களோட நாங்கள் தீர்த்துக்கிறது நிறைய வழி இருக்குது. உங்கள்கிட்ட என்ன வழி இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஒரு மாடு இருந்தால் நல்லா இருக்கலான்றீங்க. ஒரு மாடு இருந்தால் ஒரு நல்ல விசேஷத்துக்கு போக முடியுதா? ஒரு வீட்டில் ஒரு 2 நாள் தங்க முடியுமா? மாடு இருக்குது, ராத்திரி ஓடி வர வேண்டியிருக்கு. பஸ் இல்லை, வசதி இல்லை. கிராமங்களில் எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் மாடாக உழைக்கிறான்றாங்க. மாடாக உழைப்பான், ஓடா தேய்வான். இவர் சொன்னார் நூடுல்ஸ்ன்னு, எங்ககிட்டே இருக்குது. நகரம் சொன்னாலே கல்வியால் சந்தோஷப்படலாம், பொருளாதாரத்தில் சந்தோஷப்படலாம், வேலை வாய்ப்பில் சந்தோஷப்படலாம், பணம் இருந்தால் தான் சந்தோஷப்படலாம். உங்களை மாதிரி கிராமத்தில் இருந்து இருக்கிற நீங்கள் என்ன நினைப்பீங்க? 5 ஏக்கர் வச்சுருந்தா கூட உங்களுக்கு மரியாதை கிடையாது. சொல்லுவான், ஒரு 5 ஏக்கர் வச்சுக்கிறார், அது ஒன்றும் போகாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஓட புறம்போக்கு, இந்த பக்கம் நம்மளை திட்டுறானா அந்த இடத்த சொல்கிறானான்னு தெரில. ஓட புறம்போக்கு 2 ஏக்கர்னுவான். ஆனால் நகர்பகுதியில் 2 கிரவுண்ட் இருந்தால் கூட கோடீஸ்வரன். இதுதான் சந்தோஷன்றது. பொருளாதாரமும் இருக்கணும், படிப்பு இருக்கணும், வேலை வாய்ப்பு இருக்கணும், நிம்மதியாக இருக்கும். அவர் சொன்னார், ஏன் கிராமத்தை தேடி கொண்டாட வரீங்கன்னு. ஏன் வராங்க தெரியுங்களா? உங்களுக்கு எங்களுடைய மகிழ்ச்சியை புரிய வைக்கிறதுக்காக வரோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், நீ நிம்மதியாக இரு. சந்தோஷமாக இருக்கிறதுனால நீ நிம்மதியாக இருக்கிறீங்க. நாங்கள் வேலை சம்பாரித்து கொடுக்கறதுனால நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க. நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்கள் குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுருக்குறோம். அதுதான் நகர்பகுதியில் இருக்கக்கூடிய அருமையான சூழ்நிலை. எனவே நீங்கள் புரிஞ்சிக்கணும். நாங்கள் நீங்கள் காலையில் எழுந்து எதுக்கு போகிறீங்க எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்கள் சூழ்நிலை என்னென்னா, எங்கே இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எல்லா நேரமும் நாங்களும் மகிழ்ச்சியாக இருப்போம். கிராம வாழ்க்கை என்பது பார்த்து பொறாமப்படக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை. ஆனால் நகர வாழ்க்கை என்பது எப்போதும் எங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்குவோம், எங்கள் கூட இருப்போம், மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வோம் என்று சொல்லி
மனமகிழ்ச்சியான வாழ்க்கை சூழ்நிலையோடு இருக்கக்கூடிய இடம் நகர்ப்புறமே என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் அசோகன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக பேசினார். என்ன பெரிய கிராமப்புறம்னு சொல்கிறீங்க? ஒரு அவசரத்துக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனா கூட அவன் எங்கே வரணும்? நகரத்துக்கு தான் வரணும். புதுசாக கிராமத்தில் ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கம்மாங்கரைக்கு இட்டு போவானா, ஏரிக்கரைக்கு இட்டு போவானா? அதெல்லாம் அந்த புது பொண்ணு விரும்புமா? ஒரு பீச்சு, பார்க்கு அப்படி சுற்றணும் அப்படின்னா நீங்கள் நகரத்துக்கு தானே வரணும். ஒரு படிக்கணும் அப்படின்னு சொன்னாலே நகரத்துக்கு தான் வரணும். ஒருத்தன் வேலைக்கு போகணும், ஒரு நல்ல வேலை, ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், அந்த குடும்பத்தை முன்னேற்றணும். தான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதாது, தன்னுடைய குடும்பத்தையும் ஒருத்தன் சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்படின்னா பொருளாதாரம் மிக பிரமாதமான ஒன்று. அந்த பொருளாதாரத்தை உருவாக்குற இடம் கிராமத்தை விட நகரம்தான். இங்கே வந்தால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழிச்சிக்கலாம். அங்கே விவசாயத்தை தவிர வேறு வேலை இல்லை. அந்த விவசாயத்தையே நம்பி எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு பல்வேறு செய்திகளை அவரை அடுக்கி ரொம்ப அருமையாக பேசுகிறார். அடுத்து ஆண்கள் பேசியதற்கு பிறகு பெண்கள் தான், ஏன்னா கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் அதிகமாக குடும்பத்தை நடத்துகிறவங்க அவங்க தான். நம்ம 1000 சொல்லலாம், பணம் சம்பாரித்து கொடுப்பாரு. ஆனாலும் ஒரு குடும்பத்தை நல்ல குடும்பமாக கொண்டு போய் சேர்ப்பதும் அந்த குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதும் யார் அப்படின்னா தாய்மார்கள் தான். அதனால் நாட்டுப்புறத்தை சார்ந்து அருமையான வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்கிறது, அதுதான் எனக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது என்ற செய்தியை இங்கே பகிர்வதற்காக சகோதரி சுகந்தி அவர்கள் வந்திருக்கிறார். அவரை அன்பு பாராட்டி அழைக்கிறேன். முக்கணி சுவையினும் சுவை மிகுந்த முதன்மொழியாம் தமிழ் மொழிக்கு முத்தமிழ் தாரகையின் முத்தான முதல் வணக்கம். அருமையானதொரு தலைப்பை, இந்த காலத்திற்கேற்ற ஒரு தலைப்பை தந்து தேர்ந்தெடுத்து அவை அமைத்து கொடுத்த இந்த புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்திற்கும், தேன்பலாவை விட இனிமையான நமது அருமை நடுவர் அவர்களுக்கும், எனது அணி பேச்சாளர்களுக்கும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் தாரகையின் தமிழ் வணக்கம். நல்லா நீங்கள் பண்ருட்டியிலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு தெரியுதுமா. ஏன்னா பலாப்பழத்தை ஓமையாக சொல்லும்போதே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சரிங்க ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும் நீங்கள் அதை. கற்களை பொறுக்குவதற்காக கையில் உள்ள வைரங்களை தொலைப்பவர்கள். ஐயா, இது நான் விளக்கம் சொல்ல விரும்பலை, புரிஞ்சுக்கணும் நீங்கள். உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். என்கிட்டவா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். சரி. காலையில் எப்படி எழுதிங்க நீங்கள்? எதை வச்சு காலையில் ஏஞ்சிங்க? நீங்களே ஏஞ்சிக்கிட்டீங்களா, அலாரம் வச்சு ஏஞ்சிங்களா? இல்லைம்மா, நானே தான் எழுந்திருப்பேன் எப்போவுமே. ஏன்னா நான் கிராமத்துக்காரன், அதனால் அப்படியே ஏஞ்சிப்பீங்க, எதுவும் சத்தங்கத்தான் வராது. இல்லை, எனக்கு சரியாக ஒரு 5 மணிக்கு மேலே தூக்கமே வராது. தூக்கம் வராதால ஏஞ்சிப்பீங்க? இல்லை, அது பழகிச்சுமா. தூக்கம் வராதால இல்லை, கரெக்டாக 4 to 5க்குள்ளே என்னுடைய வேலையை நான் தொடங்கணும், அதனால் நான் எழுந்துருவேன். அதனால ஏஞ்சிப்பீங்க. நான் எப்படி தெரியுமா, நைட்டு 12 மணி வரைக்கும் எழுதுறது படிக்கிறது செஞ்சாலும் கூட 6 மணி வரைக்கும் நிம்மதியாக தூங்குவேன். நிம்மதியாக தூக்கம் கிடவே. அந்த குயில் சத்தம், கோழி கூற சத்தம், குருவிகை சத்தம் இதெல்லாம் கேட்டு அந்த ரம்மியமான சூழல் அப்படியே எஞ்சி தோட்டத்து பக்கம் போவேன். தோட்டத்து பக்கம் போனேன்னா அந்த நீங்கள் போவீங்களே ரெசார்ட்டுக்கெல்லாம் போவீங்களே, அந்த ரெசார்ட் என் வீடு தோட்டத்திலே இருக்குது. ரெசார்ட்டே இது கிராமத்தில் தானம்மா இருக்குது. அதான் என் வீடு தோட்டத்திலேயே இருக்குது. அதை நீங்கள் தேடி போகிறீங்க, அதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நரகம் என்கிற நரகத்துக்கு போகிறீங்க. போயிட்டு அங்கே பணத்தையும் சம்பாதிச்சு அதை எப்படியெல்லாம் செலவு பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃப்ரிட்ஜு வாங்குறாராம், காரு வாங்குறாராம், டிவி வாங்குறாராம், பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறாராம். சம்பாதிக்கிற பணத்தை இது எல்லாத்தையும் வெட்டி செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள. நாங்கள் கிராமத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா, ஒரு கிணத்துல போய் தொபுகடின்னு குதித்து எங்கள் பிள்ளைங்கள்லாம் நீச்சல் கற்றுக்குவோம். ஆனால் அதே நீச்சலை இவங்க பிள்ளைங்க கற்றுக்கணுன்னா எவ்வளோ பணம் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு கேளுங்க. செலவு பண்ணுறாங்கல்ல, அப்போ இவங்க சம்பாதிக்கிறதெல்லாம் எப்படியெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். எப்படியே நீச்சல் கற்றுக்குறாங்கல்ல, செலவு பண்ணி தானே கற்றுக்குறாங்க. அதை நாங்கள் ஃப்ரீயாலாம் கற்றுக்குறோம், ஆரோக்கியமாக கற்றுக்குறோம்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் சம்பாதிக்கிறேன்னு இவங்க செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர எதையும் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஃப்ரிட்ஜு வாங்குவாங்க, ஏசி வாங்குவாங்க, எல்லாம் வாங்குவாங்க. 3 மாதத்தில் இஎம்ஐ கட்ட முடியாமல் வந்து அவன் தூக்கின்னு போயிடுவான். அங்கே எங்கே இருக்கும் சந்தோஷம் எங்கே இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இஎம்ஐ வாங்குறவனுக்கு இருக்கும். சரிங்க ஐயா. ஒரு நல்ல கருத்து ஒன்று சொல்கிறேன். இந்த நேர விஷயத்துக்கு வரேன். இந்த நகர வாழ்க்கைன்றது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சொன்னாங்களே, நொந்து நூடுல்ஸ் அதெல்லாம், அந்த மாதிரி நகர வாழ்க்கைன்றது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி. ஆனால் கிராம வாழ்க்கைன்றது அம்மா சமையல் மாதிரி. அருமை. அம்மா சமையல் எத்தனை ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த கிராமத்தில் வயலில் நாற்று நடுறதுக்கு ஒரு பாட்டு, களை பறிக்கிறதுக்கு ஒரு பாட்டு, கதிர் இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க. நகரத்தில் யாராவது சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடிக்கின்னு வேலை பார்த்தாங்கன்னு சொல்லுங்கள். சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடின்னு வேலை பார்த்தாங்களா சொல்லுங்கள், யாராவது பாடுறாங்கன்னு? எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு, மன உளைச்சல், மன அழுத்தம். இதுக்கு டாக்டர்கிட்ட வேறு ஒரு அப்பாயின்மெண்ட். இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லைங்க ஐயா. மன அழுத்தம்ன்றது எங்களுக்கு வரவே வராது. ஏன்னா வேலை பார்க்கும்போது கூட நிம்மதியாக பாட்டு பாடிக்கிட்டு யதார்த்தமாக நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். ஒரு 4 மணிக்கு ஏஞ்சி ஒரு விவசாயி இந்த நிலத்துக்கு போகிறான். அவனுக்கு 9 மணிக்கு அந்த வீட்டுக்காரம்மா சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டு சாப்பாடை கொடுக்கும்போது அது எப்படி அந்த தூரத்தில் இருக்கிற மாமா அவனுக்கு சாப்பாடு எடுத்து வந்திருக்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவன் அப்படியே அந்த மண்வெட்டியை போட்டுட்டு அண்டை பிடிச்சிட்டு இருக்கானோ இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கானோ அதை அப்படியே போட்டுட்டு அங்கேருந்து வந்து அந்த வாய்க்காலில் ஒரு தண்ணியில் கையை கழுவிட்டு அவன் அந்த சாப்பாட்டை சாப்பிட்றான். அவனுக்கு எந்த வியாதியாவது வந்திருக்கான் நீ வரைக்கும்? எத்தனை ஆரோக்கியமாக இருக்கான்? இங்கே சானிடைசர் வச்சு கை கழுவிட்டு சாப்பிட்றீங்க. ஆனால் ஒரு மாதத்தில் 4 முறை டாக்டர் கிட்ட போகிறீங்க. ஆனால் சாப்பிடும்போது சானிடைசர் வாசனையாக அடிக்குதுமா. அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. டெலிஃபோனோ இல்லை வந்து செல்ஃபோனோ இல்லைன்னா உங்களால் எழுச்சிக்கவே முடியாது. ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை. குயில் கூவியே எங்களெல்லாம் எழுப்பி விட்டுரும். இந்த சொன்னார் இவர், நாங்கள் போயிட்டு அங்கே ஒரு எங்கள் வீடு உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவத்துக்குள்ளே அவங்களோட பெரியவங்க, அதாவது வயசானவங்க முன்னோர்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதை ஆணி அடித்து கூட மாட்ட முடியாது. ஏன்னா இந்தாண்ட சுவத்தில் போவாங்க, இங்கேருந்து போய் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டை வாங்குவாங்க. அது எங்கள் கிராமத்தில் குளியல் அறை இருக்குது பாருங்கள், அந்த சைஸ் தான் அவங்க வீட்டில் பெட்ரூமே இருக்கும். அதாவது உறங்குற அறையே அந்த சைஸில் தான் இருக்கும், எங்கள் குளியல் அறை சைஸில். அந்த வீட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் ஆணி அடித்தா இந்தாண்ட பக்கம் அடித்தா அந்த வீட்டுக்காரன் திட்டுவான், இந்தாண்ட பக்கம் ஆணி அடித்தா இந்த வீட்டுக்காரன் திட்டுவான். இப்படியே மாற்றி திட்டி அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கே இருக்குன்றீங்க? அலமாரியில் இருக்கும். அலமாரியில் வச்சுக்கிறதுக்கு தான் இவங்க நகரத்துக்கு போகிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இல்லை. இவங்க சந்தோஷம் நினைக்கிறது எல்லாம் சந்தோஷம் கிடையாது. இவங்க மூச்சு காற்று அந்த 4 சுவத்துக்குள்ளே தான் அடைஞ்சிருக்கு. ஜன்னலை திறந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் மூச்சு காற்று இவங்க வீட்டுக்குள்ளே வந்துடும். அதனால் இவங்களோட சந்தோஷன்றதெல்லாம் இவங்களாம் உயிரோடு இருக்கிறதுக்கு தான் நகரத்துக்கு போயிருக்காங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நகரத்துக்கு போயிருக்காங்களே தவிர இவங்களோட உரிமையோ உணர்வுகளையோ எல்லாத்தையும் இழந்துட்டு, ஆரம்பத்தில் சொன்னல, கற்களை பொறுக்குவதற்காக வைரங்களை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இவங்க இன்னையவருக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். கதவை தட்டுனா யாருன்னு கேட்பாங்க நகரத்தில், கதவை தட்டுனா வாங்கன்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் யாருன்னு தெரியாது, உள்ளே வாங்கன்னு சொல்லி தண்ணி கொடுத்து உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க யாருன்னே விசாரிப்பாங்க. இப்படிப்பட்ட நகரத்தில் எங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எப்படி எத்தனை இருக்குது உங்கள் வீட்டிலலாம்? நீங்கள் வீட்டை மூடி வச்சுட்டு தான் தூங்குவீங்க. கிராமத்தில் நாங்கள்லாம் வீட்டை மூடுறதே கிடையாது, ஜன்னலை மூடுறதே கிடையாது, எல்லா பக்கமும் திறந்து தான் இருக்கும். அங்கே திருட்டு பயம் கூட கிடையாது. ஆனால் நகரத்தில் ஒரு நாளாவது ஜன்னலை திறந்து வச்சுட்டு தூங்குறீங்களா? ஜன்னலை கூட திறந்து வைக்க மாட்டீங்க, கதவு அப்புறம் விடும், ஜன்னலை கூட திறந்து வைக்க மாட்டீங்க. கொசுக்காகலாம் கிடையாது. ஏசியை போட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே படுத்துட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க எப்படி கதவை மட்டும் திறப்பாங்க? அதனால் நகர வாழ்க்கைன்றது நரக வாழ்க்கை தான். கிராமத்து வாழ்க்கை தான் என்றைக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும், இயற்கையான அத்தனையும் கொடுக்கும். கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இவங்க எல்லாமும் பண்ணுறாங்கல்ல, நகர வாழ்க்கை தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு நகரத்தில் இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு விடுமுறை விட்டதும் அடுத்த நிமிஷம் கிராமத்தை பார்க்கணும், ஒரு 10 நாள் கிராமத்தில் இருந்துட்டு வரணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க? அப்போது ஒரு வருஷம் நீ ஓடினது அத்தனை மன அழுத்தத்தையும் அந்த 10 நாள் நீ கிராமத்துக்கு போகும்போது அந்த 10 நாள்
விடுமுறை நாட்கள் அந்த கிராம வாழ்க்கையே உனக்கு கொடுக்குதுன்னா இதுதானங்க ஐயா சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கை, கிராம வாழ்க்கை தானே. இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாட்டுப்புறமே என்ற அணியில் பேசிய சகோதரி சுகந்தி அவர்கள் ரொம்ப நல்லா பேசினாங்க. அவங்க சொன்ன இந்த கருத்துக்களை எல்லாம் உண்மையிலே ரொம்ப ஆய்வு செஞ்சு பேசணும். சொல்கிறாங்க போகும்போது கடைசியாக ஒன்று சொன்னாங்க, நகரத்தில் யார் வீட்டு கதவையாக தட்டினா யாருன்னு கேட்பாங்க, ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லை, வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாங்க. உண்மைதான். சமயத்தில் வீட்டுக்காரே வெளியே போயிருந்தால் கூட பெல் அடிச்சா யாருங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அது பழக்கத்தில் வர்றது தான். அதே மாதிரி இன்னொரு செய்தி சொன்னாங்க, கற்களை பொறுக்குகின்ற அவசரத்தில் வைரங்களை இழக்கிறார்கள் அப்படின்னாங்க. அவ்வளோ, ஏன்னா வைரம் விலை மதிப்பு இல்லாதது, நீங்கள் கல்லை பொறுக்கிட்டு வைரத்தை இழக்கிறீங்களேன்னு உங்களுக்கு ஆதங்கப்பட்டு தான் பேசுகிறாங்க. சம்பாதிக்கிறது மட்டுமா வாழ்க்கை, அதில் மட்டுமா மகிழ்ச்சி இருக்குது? அப்போ கிராமத்தில் இருக்கிற உணவு பழக்கம் நகரத்தில் இருக்குதா? கிராமத்தில் இருக்கிற விருந்தோம்பல் நகரத்தில் இருக்குதா? கிராம வாழ்க்கை மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா? இன்றைக்கும் நீங்கள் ஏன் லீவ் விட்டால் 10 நாள் கிராமத்துக்கு போய் தங்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு நகர வாழ்க்கையில் இருக்கிற மன அழுத்தம், அந்த வார்த்தைகளை நம்ம கவனிக்கணும். ஏன்னா எந்த நேரம் பார்த்தாலும் தேடுதல்லே இருக்கிறவங்க, பிரச்சனைகளோடு வாழறவங்க, மன அழுத்தத்தில் வாழறவங்க கொஞ்சமாச்சும் அளந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்னால் கிராமத்து பக்கம் போகணும். என்ன பெரிய ஏசி, என்ன பெரிய ஃப்ரிட்ஜு, ஒரு பானையில் தண்ணி பிடிச்சி அதை வச்சு குடிச்சு பாருங்கள், அது எவ்வளோ நீங்கள் குடிக்கிற ஐஸ் வாட்டரை விட ஆரோக்கியமானது. இதாவது உங்களுக்கு தொண்டை கட்டிக்கும், அதில் அப்படிலாம் வராது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் சொல்லலை, என்ன இப்போ ஏசியில் போய் நான் எல்லாம் கதவை சாத்திக்கின்னு படுத்துக்கிறீங்க. கிராமத்தில் பாருங்கள், ஒரு கயிற்று கட்டில் போட்டு வயக்காட்டிலே படுத்து ஜம்முன்னு தூங்குவோம். அது படுத்த உடனே தூங்கிடுவாங்க. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ சுற்றுப்பயணம் போகிறார். ஒரு விருந்தினர் மாளிகையில் அவர் இரவு போய் தங்கணும். தங்கிட்டார். ஆனால் மின் தடை, அந்த ரூமில் அவரால் படுக்க முடியல. அதுக்குள்ளே முதலமைச்சராச்சா அப்படி போகிறாங்க. அப்போ இருந்த அவர், உங்களுக்கு தெரியும் தலைவர் காமராஜரனுடைய நேர்மை, எளிமை. என்ன பண்ணாங்க இவங்க, அவங்க ஒரு பக்கம் மின்சாரத்துக்கு போயின்னு இருக்கிறாங்க. அவர் சொன்னார், இப்போ என்ன தேடுறீங்க, இந்த கட்டில் தூக்கி போய் அந்த வராண்டாவில் போடுங்க. போட்டுட்டு அந்த தலைகாணியை போட்டாங்க, தூங்கிட்டார். அப்போது ஒரு மனிதன் எங்கே இருந்தாலும் அவனால் நிம்மதியாக எப்படி இருக்க முடியும், எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னா அவனுடைய மனம் அந்தளவுக்கு பக்குவமாக இருக்கணும். அது ஏசி ரூமில் படுத்தால் தான் ஒருத்தனுக்கு, பழைய ஒரு திரைப்பாட்டில் மெத்தை வாங்கின தூக்கத்தை வாங்கலை அப்படின்றான். பெரிய வெல்வெட்டு மெத்தையாக இருக்கும், பெரிய தேக்கு மர கட்டிலில் ஒரு 10 தலைகாணி போட்டு கூட நம்ம படுக்கலாம். ஆனால் இப்படி பொருளுமா தூக்கம் வரல. ஒரு கிராமத்து விவசாயி வெறும் தரையில் காலையிலேருந்து உழைச்சிட்டு அப்படியே துண்டை தலையில் வச்சு படுத்தானா கரெக்டாக 4 மணி 5 மணிக்கு நிம்மதியாக எழுந்திருக்கிறானே. இப்படி வாழறதான வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாங்க. ரேவதி அம்மா பார்க்குறாங்க, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நான் இன்னும் நகரம் எப்படி வாழுதுன்னு சொல்கிறதுக்காக சகோதரி பேராசிரியர் ரேவதி அவர்கள் அருமையாக அந்த நகர வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். புதுவை தொலைக்காட்சி நடத்துகின்ற இனிய கோடை உலா, தித்திக்கும் தமிழ் திருவிழா, அதனுடைய முன்னெடுப்பாக இன்று மிகச்சிறப்பானது ஒரு பட்டிமன்றம் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனை கண்டு கழித்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஒரு அருமையான தலைப்பு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நல்லா கவனிக்கணும் ஐயா. மனம் மகிழ்வான வாழ்வுக்கு எது ஏற்றது, கிராமப்புறமா நகர்ப்புறமாங்கிறது கேள்வி இல்லையா? இதில் எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா கிராமத்து வாழ்க்கை இப்படி இருக்குது, நகரத்து வாழ்க்கை அது முடிஞ்சு வந்திருக்கு, இங்கே இந்த குறைகள்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் மனித குலம் என்பது மாற்றத்தை நோக்கியே எப்போதும் போகக்கூடியது.
மாற்றம்தான் மனித தத்துவம். ஓரிடத்திலே முடங்கி கிடந்ததுன்னா, ஒரு நீர் இருக்கு பாருங்க, முடங்கி கிடந்தா அது வெறும் குட்டை, அந்த நீரை குடிக்க முடியாது. ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அது ஓடை. அடுத்தடுத்து செல்லுகின்ற போது தான் அது மக்களுக்கு குடி நீராகவும் பயன்படும், மற்ற பயன்பாடுகளுக்கும் அது உகந்ததாக இருக்கும். நம்முடைய குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தாங்களே மக்கள், குகைகளிலே காடுகளிலே, அங்கு இருந்தவர்களெல்லாம் காலம் மாற மாற நாகரீகம், பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் வளர வளர குகைகளிலிருந்து மலைப்பகுதியிலிருந்து காடுகளுக்கு வந்தார்கள். காடுகளுக்கு வந்து ஊர்ந்து வந்தார்கள். ஏன்னா விலங்குகள் போல இருந்தான் மனிதன். அப்படி ஊர்ந்து வந்து இலைகளையும் தழைகளையும் கொண்டு அமைத்தது தான் ஊர் என்று சொல்லப்பட்டது. ஏன்னா மனித இனம் ஊர்ந்து வந்து அமைத்த இடங்கள் ஊர்கள். அதோடு நின்றுட்டா போதுமா? அதுவே சிறந்ததுன்னு இல்லை. அந்த நிலத்திலிருந்து, காடாகிய முல்லை நிலத்திலிருந்து மனித இனமானது மலையிலிருந்து வழிகின்ற அருவியானது எங்கு போகிறது என்று நதி வழியே பயணித்தது. கூட்டம் கூட்டமாக நகர்ந்து சென்றார்கள். மருத நிலத்திற்கு வந்தார்கள். வளம் கொழிக்கின்ற நிலம். அங்கு வந்து இன்னும் அறிவுத்திறம் வளர, நாகரிகம் வளர, அனைத்தும் வளர, நல்ல நல்ல கட்டிடங்கள், மாடகங்கள், மாட மாளிகைகள், உழவு தொழில் மற்றவற்றையெல்லாம் மேம்பட்டு கற்றுக்கொண்டார்கள். அப்படி மனித இனம் நகர்ந்து வந்து அமைத்த இடம்தான் நகரம் என்று சொல்லப்பட்டது. அப்போது ஒன்றிலிருந்து ஒன்று அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய மனிதனுக்கு உயர்வை தரக்கூடிய ஒன்று தாங்கய்யா நகரம்ங்கிறது. என்னுடைய தோழி அருமையாக ஒரு வாசகத்தை சொல்லிட்டு போனாங்க. கல்லை இதான் வந்து வைரம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் பொறுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று. சில பேருக்கு வைரக்கல் கூட கண்ணாடி கல்லாக தெரியும்னு சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் தோழிக்கு அது வெறும் கல்லாக தெரிஞ்சிருக்கு. கண்ணாடியாக தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, வெறும் கல்லா அல்லது கருங்கல்லான்னு தெரியல. அப்போ என்னது? அவங்க பார்வையை தான் போய் பரிசோதிக்கணும். நிச்சயம் இங்கு இருப்பவர்கள் வைரங்கள் மட்டுமல்லங்க, நவரத்தினங்களில் என்னென்ன உண்டோ அத்தனையும் எடுக்கின்றார்கள். அவ்வளவும் அவர்களுக்கு கிடைக்கிறது அவர்கள் படைத்த கல்வி மூலமாக. கிராமத்தில் ஒரு மாணவன் இன்றைக்கும் நடக்குது. ஒரு அடிப்படை கல்வி கற்பதற்கு 40 கிலோமீட்டர் போகிறான் நடுவரையா, 40-50 கிலோமீட்டர்கள் போகிறாங்க. பல்வேறு நதிகளை கடந்து போகிற பிள்ளைகளெல்லாம் இருக்காங்க. ஆற்றை கடந்து, நதியை கடந்து, இடுகாடுகளை கடந்தெல்லாம் செல்லக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. ஆனால் நகரம் பாருங்க, கல்வியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அதை ஒரு பெரும் ஆயுதமாக கையிலே ஏந்தியவர்கள் இன்றைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கிறார்களா இல்லையா? இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வெற்றி பெற்றது எதனால தெரியுங்களா? அவர்கள் கற்ற கல்வியினால தான். அப்போ அந்த கல்வியை எங்களுடைய நகர்ப்புறம் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இதை மறுக்க முடியுமா சொல்லுங்கள் பார்ப்போம். கிராமத்தில் ஏதாவது ஒன்று வெளியில் படுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த வெளியில் படுத்துருப்பாங்க காத்தோட்டமாக, பாம்பு வந்து கொத்திவிடும், இல்லை சிறுத்தையும் புலியும் வந்து அடிக்குது. இன்றைக்கும் நடக்குது. உடனே எங்கே கொண்டு போக முடியுதா மருத்துவமனைக்கு? எங்கேயோ இருக்குது மருத்துவமனை, போகிறதுக்குள்ளே போயே சேர்ந்துருவாங்க. ஆனால் நகரத்திலே இன்றைக்கு ஒருவருக்கு ஒரு இதய அறுவை சிகிச்சை செய்யணும், மருத்துவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் அமெரிக்கா தான் கூட்டிகிட்டு போகணுன்னு. போக வேண்டியதே இல்லை. இங்கேருந்து கான்ஃபரன்ஸ் கால் பேசுகிறாங்க, அங்கே அமெரிக்க மருத்துவர் அங்கே பார்க்குறாரு, இங்கேருந்து இவர்கள் பேசுகிறாங்க. அந்த வீடியோ கால் மூலமாகவே அறுவை சிகிச்சை செய்து முடிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எவ்வளவு பெரிய வரம். அப்போது வாழ்வது பெரிதில்லைங்க, அந்த வாழ்க்கையை உயிர்ப்போடு இருப்பது, வாழ்வது தான் சிறப்பு. கிராமத்தில் போய் கதவை தட்டினாலே வாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஒரு கிராமத்தில் 100 பேர் இருக்கிறது ஒரு கிராமம், 200 பேர் இருக்கிறது ஒரு கிராமம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கதவு தட்டுற விதத்தை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க, வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் நகரத்தில் அப்படி இல்லைங்கிறாங்களே. நகரத்தில் யாருன்னு வந்து குரலாம் கொடுக்க வேண்டியதில்லை. நாங்கள் கேமராக்களை பொருத்தி வைத்திருக்கிறோம், பார்த்துருவோம். பார்த்த உடனே அவங்க யார் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன அத்துணை வசதிகளும், தகவல் தொழில்நுட்ப வசதிகள் எத்தனை இருக்கோ அத்தனையும் இன்றைக்கு நகரத்திலே கிடைக்கின்றது. அது மட்டும் கிடையாது, நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லோரும் அருகருகிலே இருக்கிறாங்க. ஒரு அரசினாலே ஒரு உதவி செய்ய முடியுதா, அந்த உதவி தொகைகள்லாம் போய் உடனே சேருது. அது மட்டும் இல்லை, நீர் விநியோகம், மின்சார விநியோகம் எதுவாக இருந்தாலும் மிக எளிதாக எல்லோருக்கும் கிட்டுவதற்கு அது வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும். இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அதெல்லாத்தையும் நம்ம நினைச்சு பார்க்கணும். நினைத்து பார்த்து இவர்கள் குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டி கொண்டு இருக்கிறார்கள். அது உள்ளே இருக்கிற வரைக்கும் இதுதான் உலகம்னு தோணும். அதை விட்டு வெளியே வாங்க, வெளியே வந்து பாருங்க நகர்ப்புறம் எப்படி இருக்கிறது. இதோ இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இருந்தோம், இந்த நிகழ்ச்சிக்கு உடனே வந்துட்டோம்.
இதே ஒரு கிராமத்திலிருந்து வந்து பங்கேற்பவர் எப்படி வருவார்? அவர் அங்கேருந்து வருவதற்கு பல மணி நேரம் ஆகும். எனவே அப்படிப்பட்ட இன்றைக்கு போக்குவரத்து மட்டும் கிடையாது, உள்ளூர் வெளியூர் இல்லை, வானளவு சென்று விட்டோம். எனவே அத்தகைய தொழில்நுட்பத்தை எல்லாம் இன்றைக்கு கொண்டு வந்து கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார உயர்ச்சி, மருத்துவம் என்று என்னென்ன துறைகள் உண்டோ அத்துணையிலும் தன்னிறைவை பெறுவதற்கு காரணமாக இருப்பது இந்த நகர்ப்புறம்தான் என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை நம்முடைய நடுவர் அவர்கள் வழங்குவார்கள் என்று நம்பி விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி, வணக்கம். பேராசிரியர் ரேவதி ரொம்ப அருமையாக நகர்ப்புறத்தில் என்னென்ன வசதிகள் இருக்குது, நீங்கள்லாம் குண்டை செட்டியில் குதிரை ஓட்டுறீங்க அப்படின்னு பேசுனாங்க. அவங்க ஆரம்பிக்கும்போது அப்படி தான் சொன்னாங்க. ஒரு தேங்கி கிடக்கிற இடத்த பார்த்தா நம்ம என்னன்னு சொல்லுவோம், குட்டை அப்படின்னுவோம். ஓடிக்கொண்டிருந்தால்தான் அது ஓடை. மாற்றம் வேணாமா? கிராமத்திலே அப்படியே இருந்தால் என்ன ஆகிறது? ஒரு நாகரிக மாற்றம், ஒரு பொருளாதார மாற்றம், ஒரு கல்வியில் மாற்றம், ஒரு வாழ்க்கை சூழல் மாற்றம் எல்லாம் எங்கே கிடைக்குது அப்படின்னா நகரத்தில் தான் கிடைக்குது அப்படின்னு ஒரு பட்டியலே அப்படியே கொடுக்குறாங்க. அவங்க பேச பேச கிராமப்புறம் பேசுனதெல்லாம் சரியில்லையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு பேச்சை அவர்கள் இந்த மேடையிலே கொடுத்துருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம அண்ணன் முருகுமணி கேட்டுருக்கிறார். ஏன்னா அவரும் ஒரு கிராமத்துலேருந்து இப்போ நகரத்துக்கு வந்து நகரவாசியாக இருக்கிறவர். நெடுங்காலமாக பட்டிமன்றம், கவியரங்கெல்லாம் பேசினுக்கிறார். அவர் கையில் பேப்பரை வச்சு முறிக்கினுக்கிறத பார்த்தா ரேவதி பேசுகிறது எல்லாம் வந்து அப்படியே நல்ல ஒரு வாங்க அண்ணா முருகுமணி அண்ணா வந்து அம்மா கேட்டுக்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். எம்மை வளர்க்கும் தமிழ்த்தாயை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். எதிரணி தலைவர் அவர்கள் பேசும்போது நாட்டுப்புறத்தை மாய உலகம் என்றார். அது மாய உலகம் அல்ல, மனிதாபிமானமிக்க சொர்க்கத்தை தருகின்ற ஒரு சொர்க்க உலகம். ஏனென்று சொன்னால் அவர்தான் சொன்னார், இந்த கிராமத்திலே இருக்கின்றவர்கள் அடிக்கடி நிலத்தை வாங்க ஆசைப்படுவார்களே தவிர விற்பதற்கு ஆசைப்பட மாட்டார்கள். ஆனால் நகரத்திலே 2 ஏக்கர் வைத்திருந்தால் போதும் அவன் கோடீஸ்வரன் என்றார். அவன் கோடீஸ்வரன் இல்லை. நிலத்தை கூறு போடுகின்றவன் வளத்தை கூறு போடுகின்றவனாக ஆவான். ஆகவே கிராமங்களிலே அவர்கள் செய்கின்ற அந்த வயல்வெளியில் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த விளைச்சல் பொருள்கள் சரியாக விளையவில்லை என்றால் அவை நகர்ப்புறத்திற்கு வந்து விற்பனைக்கு வராது. அது மட்டுமல்ல, உலகத்திலே பஞ்சம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். கிராமத்திலே இருக்கின்றவர்கள் தனக்கு வைத்து கொள்ளாவிட்டாலும் நகர்ப்புறத்திலே இருக்கின்றவர்களுக்கு பஞ்சம் ஏற்படக்கூடாது என்று தாங்கள் விளைவித்த பொருள்களை விற்று அதன் மூலமாக இந்த நாட்டிற்கே பஞ்சத்தை போக்குகின்ற ஒரு நிலையிலே வாழுகின்றார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியிலே நாம் எவ்வாறெல்லாம் முன்னேறி இருக்கின்றோம், அந்த முன்னேற்றத்திற்கு நான் கல்வி, அறிவியல் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, போக்குவரத்து, நவீன அறிவியல் சிகிச்சை, அறுவை சிகிச்சை முதற்கொண்டு எல்லாம் சொன்னார்கள். ஆனால் இவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது இன்றைக்கு கிராமந்தோறும் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் என்று சொல்கின்றோமே, அந்த தங்கு உறைவிட பள்ளிகளும் கல்லூரிகளும் அமைய பெற்றிருக்கின்ற இடம் கிராமந்தான். அது மட்டுமல்ல, கிராமத்திலே இருக்கின்ற அமைதியான வாழ்க்கை, இயற்கை சூழல், எளிமையான உணவு இவற்றையெல்லாம் உண்ணுகின்ற போது அங்கே நோய் என்பதற்கே இடம் இல்லை, அறுவை சிகிச்சை என்பதற்கே அங்கே வழி இல்லை. காலை கதிரவன் எழுகின்ற வேளையிலே வீட்டை விட்டு வெளியே செல்லுகின்ற அந்த கணவனும் மனைவியும் வீட்டிற்கு வேண்ட வேலைகளையெல்லாம் மனைவி செய்வாள். அந்த அவருடைய நிலத்திலே அந்த கணவனானவன் தன்னுடைய வயல் வேலையை செய்து முடித்து அலுப்போடு வந்து வீட்டிற்கு வந்து படுத்தால் இரவு உண்ணுகின்ற அந்த உணவோடு அவன் உறக்கத்திற்கு சென்று விடுவான். மிக சரியாக காலையிலே 5 மணிக்கு அவனுடைய உறக்கம் கலையும். இது அன்றாட வாழ்க்கை. ஆனால்
நகரத்திலே இருக்கின்றவர்கள் காலம் கடந்து குத்தாட்டம் போட்டு என்னவெல்லாம் களியாட்டங்கள் இருக்கிறதோ அத்தனையும் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் 2 மணி 3 மணிக்கு படுத்து அப்போது கூட செல்லும்போது துரித உணவாக இருக்கின்ற பிரியாணியையோ நூடுல்ஸையோ சாப்பிட்டு செரிக்காமல் அவதிப்படுகிறார்கள். பரோட்டா விட்டுட்டீங்களே, என்ன தலைவர் அவர்களே, பரோட்டா விட்டுட்டீங்களே. மிக நொதிப்பு தன்மையோடு தயாரிக்கப்படுகின்ற பரோட்டாவை சாப்பிட்டு செரிக்காமல் இருக்கிறார். இதைத்தான் திருமூலர் அவர்கள் சொல்கிறார்கள், உடல் தூங்கும்போது குடலும் தூங்க வேண்டும் என்ற ஒரு அழகான மருத்துவ குறிப்பை 3000 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்த திருமூலர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய இலக்கியங்களிலும் சரி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார், உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. இந்த உலகம் சொல்வதற்கு ஆணியாக இருக்கின்றவன் உழவன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று அதே திருவள்ளுவர் கூறுகின்றார். அது மட்டுமல்ல, மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழலும் காடும் உடையது அரண் என்று நாட்டிற்கே இலக்கணம் சொன்ன திருவள்ளுவர் அழகான தெளிவான தூய நன்னீர் குடிப்பதற்கு கிடைக்கிறது. அழகான வளம் பொருந்திய நிலவளமிக்க நிலங்களெல்லாம் கிராமங்களிலே இருக்கிறது. உயர்ந்த மலைகள், இந்த மலைகள் இருந்தால்தான் ஓடுகின்ற மேகங்களை தடுத்து மழை பொழிவதற்கு இந்த மலைகள் இருக்கிறது. மலைகளை ஒட்டி காடுகள் இருக்கின்றது. அந்த காடுகளிலே இருக்கின்ற உயர்ந்த மரங்கள், இந்த மலைகள் இரண்டும் சேர்ந்துதான் சரியான மழைப்பொழிவை தருகிறது. இந்த மழைப்பொழிவிற்கு காரணம் யார்? நமக்கே தெரியும், கிராமத்திலே இருக்கின்ற உழவன். ஏனென்றால் எங்கெல்லாம் செடி கொடிகள் வைக்க முடியுமோ, மரஞ்செடி கொடிகளை வளர்க்க முடியுமோ, அங்கெல்லாம் மரஞ்செடி கொடிகளை வைக்கின்றான். அது மட்டுமல்ல, நகரத்திலே இன்பம் ஏது, இனிமை ஏது, பொதுமை ஏது, வாழ்வின் முழுமை ஏது? பக்கத்து வீட்டிற்கு கூட பார்த்து பார்த்து சமைத்து தன்னுடைய வீட்டிலே இருந்து அடுத்த வீட்டிற்கு கொடுத்து வழங்குகின்ற ஒரு பழக்கத்தை கிராமத்திலே இன்றைக்கும் காண்கிறோம். ஆனால் நகரத்திலே இந்த பழக்கம் உண்டா? அனைவரையும் அண்ணன் தம்பியாக, அத்தை மாமனாக உறவு வைத்து கூப்பிடுகின்ற ஒரு பழக்கம் இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கின்றது. ஆனால் நகரத்தில் இருக்கின்றதா? உள்ளத்திலே உறுதியோடு கத்தி வாழுகின்ற விளையாடுகின்ற அந்த தன்மை வருகின்ற போது அவனை எந்த விதமான நோயும் அண்டாமல் இருக்கிறது. ஏற்படுத்தவர்க்கு எந்த நோயும் பிடிப்பதில்லை. அது மட்டுமல்ல, அம்மியும் ஆட்டுக்கல்லையும் ஆட்டும் வரை எந்த பெண்களுக்கும் சிசேரியன் அறுவை சிகிச்சை என்ற நிலையே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாட்டுப்புறமே எல்லா வகையிலும் உயர்ந்தது, நாட்டுப்புறமே மனமகிழ்ச்சிக்கு ஏற்றது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் முருகுமணி அவர்கள் ரொம்ப அற்புதமாக நாட்டுப்புறக்காரனாகவே மாறி பேசியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாட்டுப்புறத்தை போய் மாய உலகம்னு சொன்னீங்களம்மா, அது மாய உலகம் இல்லை, மனிதாபிமானம் இருக்கக்கூடிய சொர்க்க உலகம். உழவு பற்றி ஐயன் திருவள்ளுவர் சொன்னதை, உணவு முறைக்கு திருமூலர் சொன்னதை ரொம்ப அழகாக எடுத்து காட்டிருக்கிறார். நல்ல தண்ணிக்கு கிடைக்கணுமா கிராமத்துக்கு போ, நல்ல உணவு கிடைக்கணுமா கிராமத்துக்கு போ, நல்ல வாழ்க்கை கிடைக்கணுமா கிராமத்துக்கு போ. இதுதானே கிராமம். அவர் பேச பேச கிராமத்தில் நம்ம சொல்கிறோம், இங்கே சாப்பிட்றோம், அதை சாப்பிட்றோம், இதை சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றீங்க. கடலில் போய் விவசாயம் பண்ண முடியுமா? கட்டடத்தில் இப்போல்லாம் மாடி தோட்டம்னு வைக்கிறாங்க. அது ஒரு பொழுதுபோக்காக வைப்பாங்க. தேவைப்படும் போது பல வீடுகளில் பார்த்திங்கன்னா அதில் கத்திரிக்காய், தக்காளி நிறைய பயிரிடுறாங்க. ஒரு செடியை நிலத்தில் வச்சு அது வளருகின்ற அழகுக்கும் ஒரு ஜாடியில் ஒரு செடியை வச்சுக்கிற அழகுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு தாய்மண் வேரிலே படுகின்ற போது ஏற்கின்ற ஒரு ஈர்ப்பு
ஜாடிக்குள்ளே கிடைப்பதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிராமப்புற வாழ்க்கை என்பது எவ்வளவு மகிழ்ச்சியானது அப்படின்னு ரொம்ப மிக மிக அற்புதமாக அவர் பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு இளைய தலைமுறை நம்ம தம்பி விஜய் துடிச்சுன்னு இருக்கிறார். அவர் அற்புதமாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி நகர்ப்புறத்தை நீங்கள் தான் தம்பி நிலைநாட்டணும். எதிரணிக்கிட்ட தலைப்பு யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். மனமகிழான வாழ்க்கைக்கு ஏற்ற இடம் நாட்டுப்புறமே நகர்ப்புறமே தான் தலைப்பு. நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள் வாழ்க்கைக்கு ஏற்ற இடம் கிராமப்புறம் அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க. ஆமாம்பா, அவங்க தலைப்பு சரியாக தலைப்பு புரிஞ்சிக்கல சார். எங்களை பார்த்து கேட்குறாங்க, ஏசியில் தூங்குறீங்க, உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு இருக்குன்னு. அந்த அம்மாவனுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்தா அவங்க வீட்டில் 4 ஏசி 3 ஃப்ரிட்ஜு இருக்குது. அது எப்படி உனக்கு தெரியும்? அவங்களால இங்கே உட்கார முடியலங்க ஐயா. நீங்கள் புதுச்சேரி தொலைக்காட்சி அழகான இயற்கை சூழல் அமைத்து கொண்டு இருந்த பொழுதும் அவங்களால இங்கே உட்கார முடியல. காரணம் அதை வச்சு அவங்க ஏசி இல்லாமல் இல்லை. நல்ல புத்திசாலி. சரி, அவங்க மாட்டு வண்டியில் வந்திருக்கலாம்ல, வெளியில் கார் நிற்குதுங்க ஐயா. இல்லை, நிறுத்தத்துக்கு பார்க்கிங் இல்லைன்னு விட்டாங்க. நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்திருக்கலாம்ல, எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்களுக்கு மன நிம்மதி இல்லை, அதனால தான் நகர்ப்புறத்தில் அந்த மன நிம்மதியை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கீங்க. நகர்ப்புறத்தில் இருந்துக்கிட்டு நகர்ப்புற வசதிகளை எல்லாத்தையும் அனுபவித்து கொண்டு எங்களுக்கு இந்த நகர்ப்புற வசதிகளே வேணாம், அதில் எங்களுக்கு மனமகிழே தரலை அப்படின்னு சொல்கிறது ஒரு முழு பூசணிக்காக சோத்துக்குள்ளே வச்சு எப்படி மறைப்பாங்க, அது மாதிரி எனக்கு நினைவு வருது. கிராமத்தில் எத்தனையோ பூ, அழகு, குளம், குட்டை எல்லாமே அழகாக இருக்குது. அதாவது வாணிதாசன் பாடுகிறார், ஆடிய கொடிகள் தோறும் அழகிய பூக்கள், பூவை தேடிய வண்டின் பாட்டோ செந்தமிழ், மலர்க்கையெஞ்ச வாடாத மலரை பாரீர் என்று இயற்கையை ரசிக்கிறார். ஒரு நாள் மகிழ்ச்சியாக அது இருக்குமே என்றால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் வாழ்க்கைக்கு முழுவதும் அது மன மகிழ்ச்சியை தருமா என்று சொன்னால் தராது என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கும் என்பதை நடுவராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒன்றை மட்டும் இப்படி சொல்கிறேன், இப்படி நடக்குமா அப்படின்றது தான் நாட்டுப்புறம், ஓகேவா? இப்படியும் எப்படியும் எப்படியும் நடக்கும் அப்படின்னு எங்கள் சூழல் இருக்கிறது எங்களுடைய நகர்ப்புறம். அதே மாதிரி நாட்டுப்புறத்தில் ஓடு வீடுகளாய் நிறைய நூலகங்கள் இருக்குது. இன்றைக்கி எங்களுடைய இதில் பாருங்கள், நகர்ப்புறத்தில் பாருங்கள், நூல்களே இன்றைக்கி குளிரூட்டும் வசதியில் இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் எங்கள் நகர்ப்புறத்தில் மன நிகழ்ச்சி கொட்டி கிடக்குது. தம்பி, நூல்கள் குளிரூட்டும் வசதியில் இருக்காது, படிக்கிறவங்களும் அந்த வசதியை அனுபவிச்சுன்னு தான் படிச்சுன்னு இருக்கிறாங்க. நாட்டுப்புற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மணிக்கு ஒரு பஸ்ஸு, 5 மணி பஸ்ஸு, 6 மணி பஸ். ஆனால் எங்கள் நகர்ப்புறத்தில் ஒரு செகண்டில் ஒரு பஸ்ஸு. இதுதான் எங்களுடைய நகர்ப்புற வாழ்க்கை. தூக்கம் வரலையா, ஏசி. தகவல் தேவையா, சாட்ஜிபிடி. தலைவலியா, சூடான காப்பி. காதல் தோல்வியா, மாற்றுவோம் டிபி. ஸ்டேட்டஸ் போடுவோம், எங்கேயும் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டோம். அதான் எங்களுடைய நகர வாழ்க்கைங்க ஐயா. நாட்டுப்புற வாழ்க்கையை மன மகிழ்ச்சியை கொஞ்சம் கிள்ளி தரும், ஆனால் எங்களுடைய நகர்ப்புற வாழ்க்கை மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி தரும். நகர்ப்புற வாழ்க்கையில் நாங்கள் பண்ணுற சாதனையை எப்பக்கம் புரட்டினாலும் அப்பக்கமெல்லாம் அகப்படும் அப்பட்டமான செய்திகளை நீங்கள் இன்னும் பார்க்கலையே என்ன? நாட்டுப்புற வாழ்க்கை கிணற்று தவளைகளாக இருந்து நம்மளை எதையுமே கற்றுக்க செய்யாது. ஆனால் நகர்ப்புற வாழ்க்கையில் உலகத்தையே வளம் வர அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தின்னு சொன்னால் மனமகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நகர்ப்புறம் தான் சிறந்தது என்றதான் எங்களுடைய வாதம். பாரதியார் கண்ட கனவுகள் எல்லாம் நூல்களாகவே இருந்து விடுமோ என்பது என்னுடைய பயம். ஆனால் இன்னைக்கு பாரதியார் கண்ட கனவுகள் எல்லாம் நினைவாகி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நகர்ப்புறத்தில் தான் என்பதை நான் ஆணித்தரமாக இங்கு பதிவு செய்கிறேன். இன்றைக்கி கல்வித்துறையிலும் சரி, மருத்துவத்துறையிலும் எங்களுடைய மாணவர்களுடைய சாதனை அபார வளர்ச்சியை பெற்றிருக்குது என்று சொன்னால் கிராமப்புறத்தில் இருப்பவர்களுடைய அவர்களுடைய வளர்ச்சியை காட்டிலும் எங்களுடைய நகர்ப்புறத்தினுடைய வளர்ச்சி சற்று அதிகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிராம வாழ்க்கையில் சினிமா கொட்டையில் எங்களை கீழே உட்கார வச்சிங்க. அது எப்படி உட்கார வச்சிங்க? மண்ணு தரையில் உட்கார வச்சிங்க. சினிமா கொட்டையில் தரையில் உட்கார வச்ச நீங்கள் இன்றைக்கி சிட்டிக்கு வாங்க, எங்களுடைய நகர்ப்புற வாழ்க்கைக்கு வாங்க. இன்றைக்கி நகர்ப்புற வாழ்க்கையில் குளிர்சாதன பெட்டியோட பஞ்சு மெத்தியில் கால் மேலே போட்டு இந்த ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் எங்களுடைய நகர்ப்புற வாழ்க்கை எப்படி உங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மனிதனுக்கு மன மகிழ்ச்சியை மட்டும் எங்களோட நகர்ப்புற வாழ்க்கை தரலை, பொருளாதாரம், சமூகம், கலை, பண்பாட்டு வளர்ச்சி என பல கூறுகளுக்கும் அது அடிப்படையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். காலையில் எழுந்துருவேன் சொல்கிறீங்களே, காலையில் அப்படி எழுந்திடுவேன் அப்படின்னா தான் சாதிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. எங்களுடைய அதாவது சொல்கிறாங்க நாங்கள் கிராமப்புறத்தில் காலையில் எழுந்துருவோன்னு. அப்படி காலையில் எழுந்து நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க எனக்கு தெரியல. காலையில் எழுந்திருக்கிறதே சாதனை தான்ப்பா ஐயா. எங்களோட நகர்ப்புற வாழ்க்கையில் நாங்கள் 4 மணிக்கெலாம் எழுந்துக்கிறோம். கஷ்டமாக வாழ்ந்து நீங்கள் கஷ்டத்தை கூட இஷ்டப்பட்டு வாழறீங்க, அதுதான் உங்களுடைய இது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் மேலே பழியை போட்டு, அதாவது இதில் என்ன ஒரு கொடுமைனா இவங்க எல்லாருமே நகர்ப்புறம் தான். நகர்ப்புறத்தில் இருந்து கொண்டு அவர்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
எங்களுக்கு உயர்ந்தது வந்து கிராமப்புறம் தான் அப்படின்னு சொல்கிறது எங்களுக்கு வருத்தத்தை தருகிறது. எனவே நடுவர்களாக வீற்றிருக்கக்கூடிய நீங்கள் எங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நகர்ப்புறம் தான் சிறந்தது என்ற ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறி மீண்டும் அதாவது எதிரணியில் வீற்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஏசிக்காக காத்துட்ருக்காங்க. பாவம் கார் வெளியில் நிற்கிது, அவங்க சீக்கிரமாக நகர்ப்புறத்துக்கு போகணும். வேணா எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க கிராமப்புறத்துக்கு போக சொல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றம் ஒரு நிறைவுக்கு வந்துடுச்சு. இந்த 2 அணிகளிலும் பேசிய பேச்சாளர் பெருமக்கள் ஏதோ பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்குக்காக பேசாமல், உண்மையிலே இந்த தலைப்பு இந்த சமுதாயத்துக்கு தேவை என்று அறிவுபூர்வமாக ஆதாரமாக பல நல்ல உதாரணங்களோடு பேசியிருக்கிறார்கள். ஆகவே பேசிய இந்த 6 அறிஞர் பெருமக்களுக்கும் நான் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அது கிராமத்தில் கிடைக்குமா நகரத்தில் கிடைக்குமா, இதுதான் இப்போ வச்சுருக்கிற கேள்வி. இப்போ கிராமங்களை பற்றி பேசியவர்கள் நிறைய செய்திகளை சொன்னாங்க. நல்ல வயல் காடு இருக்குது, சுத்தமான குடிநீர் கிடைக்குது, சுகாதாரமான காற்று கிடைக்குது, அது கலப்படம் இல்லாத காற்று. ஏன்னா மாசடைந்த காற்றை சுவாசிக்கும் போது தான் பல பிரச்சனைகள் வருது, நோய் வருது. இப்போ அவசரம் ஒரு சின்ன சின்ன நோய்களுக்கெல்லாம் கிராம வைத்தியமே சரியாக இருக்கும். பகிர்ந்து உண்கிற பண்பாடு, ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக வாழக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் இன்றைக்கும் கிராமப்புறத்தில் தானே இருக்கிறாங்க. நீங்கள் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நகரத்தில் ஜன நெரிசலுக்கு மத்தியில் ஒரே இறைச்சலோடு ஒரு டென்ஷனோடு 1000 தான் கடற்கரைக்கு நடக்க போனாலும் சரி, 1000 தான் போய் அந்த பூங்காவில் பொழுதுபோக்க போனாலும் சரி, நூலகத்தில் படிக்க போனாலும் சரி, அந்த வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கைக்கு ஈடாகுமா அப்படின்னு பல்வேறு செய்திகளை இங்கே பகிர்ந்திருக்கிறார்கள். எல்லாரும் இவங்களும் ஒரு சார்ந்த செய்தியை தான் சொன்னாங்க. பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்கிறோம், படிப்பு நல்லா கிடைக்குது, நல்ல வசதியான வாழ்க்கை கிடைக்குது, நாம் மட்டும் வாழாமல் குடும்பத்தை வாழ வைக்கிறோம் அப்படின்னு நகரத்துக்காரங்க. கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய மனதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறதே தவிர வாழுகின்ற வாழ்க்கையில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கிராமமும் நிறைய சொல்லுது, நகரமும் நிறைய சொல்லுது, ரெண்டுலேயும் வசதிகளும் இருக்குது, நன்மை இருக்குது, தீமை இருக்குது. ஆனால் நிறைவாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வாழுகின்றவனை பொறுத்துத்தான் வாழ்க்கை அமைகிறது, மனதை பொறுத்து தான் மகிழ்ச்சி அமைகிறது. ஆகவே கிராமத்தில் வாழ்ந்தாலும் நகரத்தில் வாழ்ந்தாலும் வாழுகின்ற வாழ்க்கையை பொறுத்து, வாழுகின்ற மனிதரை பொறுத்து, அவர்கள் மனங்களை பொறுத்துத்தான் மகிழ்ச்சி அமைகிறது என்று நல்லதொரு தீர்ப்பை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.